எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாயங்கால நேரத்தில் டீ காஃபிலாம் குடிக்கும்போது ஏதாவது சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த டைமில் ஒரு சூடாக ஒரு வெஜிடபிள் போண்டா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெஜிடபிள் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் போண்டா செய்ய ஒரு அகலமான கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, பொடுசா நறுக்கின 1 வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் நறுக்கின கேரட், நறுக்கின பீன்ஸ் போட்டு சேர்த்து கிண்டுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. 5 உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு தோல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் வேக வச்ச பட்டாணியும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலால 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் பெருசா இருக்கிற உருளைக்கிழங்க லேசா மசிச்சு விட்டுக்கலாம். வெஜிடபிள் போண்டாக்கு தேவையான மசாலா ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை கொஞ்சமா எடுத்து ரவுண்டா உருட்டி மாவுல முக்கி எடுத்து சூடான எண்ணெயில ஒண்ணா மெதுவா போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. அருமையான இந்த போண்டாவை தேங்காய் சட்னி கூட சூடா சர்வ் பண்ணுங்க. நல்ல அருமையான சூடாக வெஜிடபிள் போண்டா செஞ்சு அப்படி கொடுங்க. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இது நீங்கள் செஞ்சு நல்ல தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.